என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. மற்றபடி என்னோட எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நான் சொல்லணும்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு. லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு. நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காதுல்ல எதுக்கு உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்ருக்க, இது இப்படி தான் அப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல. அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக படிக்கிறேன். நான் படித்து இதேமாரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காது ஆப்ரேஷன் பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் யூசஸ் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிடுறீங்களா? ரம்யா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம் அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது, அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது. இப்போ இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க மேலே ஏறி வரோம்னு சொன்னோம். அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்ட்டு. பட் இப்ப நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க. இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ரொம்ப ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது. நான் பார்த்தது எங்க அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனாலதான் என்னமோ தெரியல எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க இன்னும் என்னை பத்தி பேசதான் எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மா.